வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட் எஸ்ஏ 23rd சீசன் மேட்ச் 15 அதோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்கன்னா பால் ராயல்ஸ் விசஸ் ஜோபோக் சூப்பர் கிங்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா போலாண்ட் பார்க், பால் ராயல்ஸோட ஹோம் கிரவுண்டில் தான் இந்த மேட்ச் நடந்தது. டாஸ் வின் பண்ண பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் bowling எடுத்திருந்தாங்க. செகண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் வந்து இந்த சீசனில் வந்து டாஸ் வின் பண்ணுறாரு. ஒரு நல்ல டாஸ்னே சொல்லலாம். இந்த போலாண்ட் பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னருக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பியாண்ட் ஃபார்டியூன், முஜிபியூர் ரஹ்மான், ஜோரூட் அப்படி அந்த 3 ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரூஷியல் ஸ்பெல் போட்டாங்கன்னே சொல்லலாம். 3 பேருமே நல்ல ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பெல் போட்டாங்க. ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொலாப்ஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க அந்த இன்ஜுரி ஸ்ட்ரகிள்ஸில் இன்னுமே வந்து அவங்க இருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண லூயிஸ் டூப்ளாய் அவர் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலை. மிடில் வந்த ஜானி பேர்ஸ்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஒரு நல்ல ஸ்டேபிள் நாக் ஆடினார்னே சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல க்ரூஷியல் நாக் ஆடினார். பேக் டு பேக் குட் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஜானி பேர்ஸ்டோனே சொல்லலாம். தென் ஃபினிஷிங்கில் வந்து டோனவன் ஃபெரேரா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 32 ரன்ஸ் அடிச்சிருந்தார். இந்த பர்டிகுலர் சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. வித் பேட் அண்ட் பால் ரெண்டுமே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு வர்றாரு டோனவன் ஃபெரேரா. தென் பவுலிங்கில் பார்த்தோன்னா பியாண்ட் ஃபார்டின் அவர் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போலாண்ட் பார்க்கில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் முஜிபியூர் ரஹ்மான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் ப்ளஸ் மெய்டின் ஓவர் போட்டிருந்தார். தென் ஜோரூட் நல்ல ஒரு bowling போட்டார்னே சொல்லலாம். எக்கனாமிக்கலாக போட்டார். 4 overs ஜஸ்ட் 16 ரன்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணார். அவரோட எக்கனாமி எடுத்து பாருங்கள், 4 தான் எக்கனாமி. ஒரு நல்ல ஸ்பெல் போட்டார்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பர்டிகுலர் பிச் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். 146 ரன்ஸ் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. ஜானி பேர்ஸ்டோ அண்ட் டோனவன் ஃபெரேரா அவங்க அடித்ததுனால தான் இவ்வளோ ஸ்கோர் வந்ததுன்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அவங்களோட மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சிபோனலா மெக்கானியா அவர் எட்டு வந்திருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எதுக்கு ரீட்டைன் பண்ணாங்கங்கிறதுனே தெரியல. ஏன்னா அவர் லாஸ்ட் சீசனுமே வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனாலும் அவர் பேக் பண்ணி ரீட்டைன் பண்ணாங்க. நேற்று மேட்ச்லேயும் பார்த்துருப்போம் பிலோ 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாட்றாரு. தென் மோயின் அலியுமே பார்த்தீங்கன்னா அவரும் பிலோ 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டாரு. 8 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மேட்சஸ் எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணி எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுறாங்கிறத நம்ம பார்க்கணும். பட் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து 146 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சுது. செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண வந்து பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்டை 19.1 ஓவர்ஸ்லேயே வந்து அடித்து முடிச்சுட்டாங்க. 150 for 4 அப்படின்னு அடிச்சிருந்தாங்க. மிடில் ஆர்டரில் வந்த மிச்சல் வான்பரேட் நேற்று வந்து ஒரு சூப்பர் நாக் ஆடினார்னே சொல்லலாம். அவர் வந்து ஒரு 44 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் 40 ரன்ஸ் அடிச்சிருந்தார். எஸ்பெஷலி டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இன்னிங்ஸாக வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ் ஒரு ஃபினிஷிங் பண்ணிகிட்டு இருக்காரு. நாட் அவுட்டில் விளாண்டுருக்காரு. நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காருன்னே சொல்லலாம் டேவிட் மில்லர். தென் ஓப்பனிங்கில் நேற்று பார்த்தீங்கன்னா லுஹாண்ட்ரி பிரிட்டோரியஸ் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. 27 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட் ஷாட்டுக்கு வந்து டிஸ்மிஸல் ஆகிட்டார். ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் பவுலிங்கில் பார்த்தோன்னா பெருசாக யாரும் அந்த அளவுக்கு ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஹார்டஸ் வில்ஜாயின் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோனவன் ஃபெரேரா அவர் பார்த்தீங்கன்னா பேட் அண்ட் பால் ரெண்டுத்துலேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். தென் இம்ரான் தாஹிர் அவருமே வந்து ஒரு நல்ல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாருன்னு சொல்லலாம். இம்ரான் தாஹிர்லாம் பார்த்தீங்கன்னா 44 அந்த ஏஜில் வந்து இவ்வளோ எஃபெக்டிவாக போடுறாருன்னு நம்ம பார்க்குறப்பவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நேற்றே நான் சொல்லியிருந்தேன் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்காங்க. இன்னும் ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்க. அடுத்த ஒரு வின் கிடச்சா தான் அவங்க வந்து மேலேயே மூவ் ஆக முடியும். போனஸ் பாயிண்ட்டோட வின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ எப்படி வின் பண்ணுறாங்கங்கிறது பார்க்கலாம். நேற்று வின் பண்ண பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பால் ராயல்ஸ் அண்ட் எம்ஏ கேப்டன் இவங்க 2 பேரும் வந்து டெஃபினட்டாக வந்து பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. ஸோ அந்த 3rd 4th ஸ்பாட்டுக்கு தான் வந்து நல்ல ஒரு ஃபைட் இருக்கும். ஸோ பார்க்கலாம் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுறாங்கிறத. பால் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கில் போயிட்டுருக்காங்க. ஸோ டோர்னமெண்ட் கெட்டிங் க்ளோசர் பார்ப்போம். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.